வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரெஷர் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா உங்கள் தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு பாஸ்மதி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் ரைஸ். ஃபுல் கார்ன் எடுத்து நல்லா இந்த பூவை நல்லா முத்தாக இதை உதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். பட்டை வந்து எனக்கு பட்டை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் அதனால் ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. ஒரு அன்னாசி மொக்கு சின்னது, 2 ஏலக்காய், சோம்பு வேணால் சோம்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீரகம் வேணாலும் நீங்கள் சீரகம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ன் ரைஸ்க்கு. இப்போது இதில் 3 பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே நல்லா வதக்குங்க. ஆனியன் ஒரு அரை பதம் வதங்கின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து நமக்கு இதுக்கு பச்சை மிளகா தான், உங்களுக்கு தக்கனே எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும், ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணிடலாம். கார்ன் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அதுக்கு வதக்கினா போதும். அந்த எண்ணெயில் அது மெர்ஜ் ஆகட்டும். அந்த காரெல்லாம் அதில் பிடிக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம வதக்கலாம். அது நம்ம கார்ன் நல்லா வதக்கியாச்சு. கார்ன் வதங்கின உடனே ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அது ரைஸ் சொல்லிடுறேன். ரைஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப் எடுத்து ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸும் நல்லாயிருக்கும், சீரக சம்பா ரைஸும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சாப்பாடு பச்சரிசியுமே இதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு டிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெறும் ப்ளெயின் பால், நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளெயின் பால் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து தேங்காய் பால் போட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது. ஸோ இப்போ இது எல்லா ரைஸும் ஆட் பண்ணிவிட்டேன். ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா காரத்தில் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் கலரும் போது பார்த்து கலருங்க. 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சுருக்கு. ஸோ உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலரணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுதாங்க கப்பு தண்ணி எடுத்துக்க வேண்டியது. இப்போ நான் இந்த கப்பில் எடுத்துருக்கேன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் 1:2 ரேஷியோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது கார்னில் வந்து கொஞ்சமாக ஒரு பஞ்ச் வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயத்தாள். இது எல்லோ கலரில் இருக்கிறதுனால இப்போ நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் லுக்காக இருக்கும், நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இதை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசிலில் எடுத்துருங்க ஹையில் வச்சு, இல்லை சிம் பண்ணிவிட்டு விசில் வந்து 10 நிமிஷம் சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். விசில் போட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கணக்கு வச்சு எடுத்துக்கலாம். நம்ம
நல்ல ஃப்ளேவர்டாக நல்லா நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்ன் ரைஸு இது கலரி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா பலன்னு கிடச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு டக்குன்னு 1 pot மீலாக பேச்சுலர்ஸ் நான் செய்கிறதா இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப இன்க்ரீடியண்ட்டும் இல்லை, ரொம்ப டைம் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கார்ன் உரிக்கிறது மட்டும்தான் இதில் டைமே. காலையில் மார்னிங் டைம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக பண்ணிடலாம். டின்னருக்கு ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை பார்ட்டி கெட் டுகெதர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 4-5 வெரைட்டி ரைஸ் பண்ணுற மாதிரினா பிரியாணிலே புலாவ் ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோன்னா இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாகவும் நமக்கு இருக்கும். ஸோ வாங்க இது சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.